வீட்டில் போய் பொறுமையா வாசிப்பாங்க. அவர் அழகா சொல்லிக்கிட்டே வர, அதுதான் அவங்க வேகமா சொல்லி முடிக்க. திருமணமானவங்க கணவன் மனைவிக்கு எப்படி பிரியமா நடக்கலாம்னு யோசிக்கிறாரு, மனைவி கணவனுக்கு எப்படி பிரியமா நடக்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஆனா இரண்டு பேரும் சேர்ந்து தேவனுக்கு எப்படி பிரியமா நடக்கலாம் என்று ஒரு நாள் என்ன பண்றது இல்லை. அவங்க ஒரு பிளான் போட்டு அவங்க வழியில அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணேன். அல்லேலூயா. நீ 10 மணிக்கு வா, நீ 12 மணிக்கு கூட வா, என் வழியில நான் போறேன், உன் வழியில நீ போய்க்கோ. உனக்கு சாப்பாடு செஞ்சு வச்சாச்சு, சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு படுத்துக்கோ. நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. வாரத்தில் ஒரு நாள் வெளில போவோம், ஜாலியா சுத்துவோம், சாப்பிடுவோம், வருவோம், முடிஞ்சு போச்சு. இது என்ன வாழ்க்கை? இதுல என்ன தேவனுக்கு பிரியமாய் வாழ்வழி? இருவரும் ஒருவனப்பட்டு இருக்கிற என்பதை கொஞ்சம் கவனிக்கும்படி நாங்கள் அன்பாய் அழைக்கிறேன். ஃபாதரா மாறுறவங்க, சிஸ்டரா மாறுறவங்க தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு தான் வாழ்க்கை கொடுத்து போறாங்க. அவங்க சிஸ்டர் அப்படித்தான் இருக்கும். இந்த உலகத்துக்கு பிரியமாய் வாழ அவங்க விரும்பல. திருமணமாகி தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நீங்களும் நானும் தேவனுக்கு பிரியமாய் வாழ, தேவனை பின்பற்ற நாம் எவ்வளவு ஒருவனப்பட்டவர்களாக இருக்கிறோம். தேவனை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி அவன் வேற எதையோ பின்பற்றிக்கிட்டே இருக்கீங்களா? இன்னும் பாரம்பரியத்தை விடல, நான் பார்க்கிறத விடல, சடங்காச்சாரங்களை விடல, எதை பின்பற்றுகிறீர்கள்? மாஸ்டர் டைம் ஆயிடுச்சு. இன்னும் 2 வசனம் இன்னும் முடிக்கல. கண்டிப்பா நான் பேசுறேன். கர்த்தர் இதை என்னோடு நிறைய காரியங்கள் பேசினேன். ஆண்டவருக்கு நான் கேட்டேன், இந்த வருடம் முழுவதும் ஜனங்களுக்கு நான் கரெக்டா பேசியிருந்தேன் ஆண்டவரே. இப்ப கேட்கும் போது ஆண்டவர் நிறைய இடத்துல என்னையும் சொன்னார், நீ நடத்துல தவறி இருக்கிற ஜனங்களுக்கு இங்கெல்லாம் நீ பேசணும். ஆமே. இந்த அதிகாரத்துல நிறைய காரியங்களை 5ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அந்த சத்தியத்தை தான் பிசாசு நிறைய நேரம் கேட்க விடாம என்ன பண்ற, குடும்ப தலைவர்களை வேற முக்கியம் போயிடலாம். சத்தியத்தை கேட்க விட மாட்டான் பிசாசு. சத்தியம் கேட்கும் போது சத்தியம் விடுதலை ஆகும். சத்தியத்தை கேட்காதபடி தன் சரிய விளக்கனுடைய ஜபம் உங்க கணவர்களை சொல்லணும். ஏங்க நீங்க வசனம் கேட்டாதான், அப்படி கேட்ட பிறகு நீங்க ஜபம் பண்ணாலும் உங்க ஜபம் கேட்கப்படும். வசனத்தையே கேட்காம சும்மா ஆராய்ச்சி வந்து உட்கார்ந்து பாட்டு பாடினாரு, பாசு ஜோம் பண்ணாரு, கொடுத்துச்சு நான் கிளம்புறேன்னு போயிட்டீங்கன்னா அங்க எந்த அற்புதத்தையும் நம்ம பார்க்க, உங்க வாழ்க்கையிலும் மாற்றம் இல்லை, எந்த ஆசீர்வாதத்தையும் நம்ம பார்க்க. அதான் நான் பிடிப்பதில் போசணும், சத்தியத்தை கேள்வி. அதனால தான் அவர் வீட்டில் கூட போய் என்ன பண்ணுவோம், மாதம் வைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் விசேஷமா அவரோட பேசுவார். அவர் சாட்சி சொல்லிடும். ஒவ்வொரு மாதம் என்ன பண்ணுவார், ஆண்டவர் விசேஷமா பேசுவார். இல்லை யாராவது புது ஆட்களை உட்கார வச்சிருப்பாங்க. அதுதான் தேவனுடைய நடத்துதல். சத்தியம் உள்ள போக போகதான் மாற்றம். அவர் வாழ்க்கையில் அந்த வசனம் நிறைய அவர் மாற்றி இருக்கிறது. முன்னாடி இருக்கிறது தான் இன்னைக்கு இருக்கிறதுலாம் இருக்க மாட்டார். ஆமென். சிஸ்டர், கர்த்தருடைய வசனம் அவரை மாற்றி இருக்கிறது. சிஸ்டர் மாத்தல, நான் மாத்தல, ஆண்டவருடைய வசனம் தான் அவரை மாற்றும். இன்னைக்கு உங்க கணவர், உங்க மனைவி, உங்க பிள்ளைகளை நீங்க ஒரு நாள் மாற்ற முடியாது. தேவன் தான் மாற்றணும். தேவனுடைய வசனம் தான் மாற்றும். அல்லேலூயா. நீங்க தேவனை பின்பற்றினோம், உங்க பிள்ளைங்க தேவனை பின்பற்றுவாங்க. நீங்க பின்பற்றதுல குறைவுள்ளவங்களா வேற வழியில நடந்தீங்கன்னா உங்க பிள்ளைகள் அந்த வழியில தான் அங்கே நேரம் இருக்குமானால் வருகிற 3 நாள் கூட்டத்தில் மாலையில நான் தொடர்ந்து உங்களோடு இந்த பேசுகிற 5ஆம் அதிகாரத்திலிருந்து நான் பேசும்படியாக இருக்கிறது. ஆகவே இன்று மாலை நடக்கிற இந்த விசேஷமான கூடுகையில முதல் நாள் நன்றியர்கள் ஆராதனையில தவறாம கலந்து கொள்ளுங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நல்ல ஜெபம் பண்ணணும். ஆமென். நல்ல ஜெபம் பண்ணணும். பரிசுத்த ஆவியை பெறாதவங்க இந்த 3 நாள் கூட்டத்துல உங்களை காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கு வாஞ்சிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நிரப்பும் என்று கேட்கலாம். நீங்க வரும்போதெல்லாம் தேவ சமூகத்துல வரும்போதெல்லாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி நம்ம எப்பொழுதும் கேட்கும் போது தேவன் நம்முடைய சித்தத்தின்படி ஏற்ற நேரத்தை உங்களை நிரப்பி விடுவார். அவருக்கு நாம் இடம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை பெறாதவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க?
ஆமென். பரிசுத்த ஆவியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஏற்கனவே பெற்றுக்கொண்டவர்கள் நீங்க இன்னும் அதை அனல் மூட்டுவதற்கு பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். ஆமென். மங்கி எரிகிற திரியா இருந்தாலும் பரவாயில்லை, அந்த திரிய தேவன் அணைத்து போட மாட்டார். அதை இன்னும் கொழுந்து விட்டு எரிய செய்வார். ஆண்டவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். மகள், என் மகன் எப்ப எனக்கு நேரம் கொடுப்பாங்க, இடம் கொடுப்பாங்க. இடம் கொடுத்துட்டீங்கன்னா கர்த்தருடைய கொழுந்து விட்டு எரிய செய்வார். கர்த்தருடைய அபிஷேகம் அக்கினியா மேல இறங்கும். மேல் வீட்டு அறையில இறங்கின அக்கினிமயமான நாவுகள் உங்க மேல இறங்கி வரும். அல்லேலூயா. ஆகவே இதெல்லாம் வாஞ்சிக்கணும். ஆண்டவர் சமூகத்துல வரும்போது கேளுங்க, எனக்கு வெளிப்பாடு கொடுங்க, தரிசனம் கொடுங்கப்பா. நீங்க இதை கேட்ட ஆண்டவர் கொடுப்பாரு. உண்மை நான் பார்க்கணும். நீங்க வாஞ்சியோடு கேட்டா தேவன் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பா. நம்ம அதெல்லாம் கேட்கறது இல்ல, விரும்புறது இல்ல. 3 நாள் கூட்டத்தில் ஆயத்தத்தோடு நீங்க வந்து உட்கார்ந்து பாருங்க. கர்த்தர் அந்த இருதயத்தை பார்க்கிறார். நீங்க என்ன கேட்கிறீங்க அந்த 3ஆவது முடிவுல அல்லது அந்த ஜபத்து நடுவிலே கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே.